தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக அரசில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். தற்போது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து ஏற்கனவே கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். பாலா, நிச்சயமாக பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி ஆட்சி அமைவது தற்போது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் வழங்குவது என்று தொடர்பான அந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மத்தியிலும், அதாவது பாஜக அளவிலும் அந்த கூட்டங்களானது நடக்கிறது. அதே போல தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் போன்ற அந்த பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளேயே அந்த ஆலோசனை கூட்டங்களையும் தற்போது தொடங்கி இருக்கின்றன. மிக முக்கியமாக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சிகள் மிக முக்கியமான இலாக்காக்களை தற்போது அவர்கள் கேட்பதால் இதில் ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கான ஒரு கூட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்கு தற்போது மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது தற்போது நம்மளோட இணைப்பில் இணைகிறார். ஷபீர், தற்போது அந்த அலையன்ஸ் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல தெலுங்கு தேசம் சுமார் ஒரு 16 சீட்ல வச்சிருக்காங்க. அவங்க முக்கியமான இலாக்காக்களை கேட்பதாகத்தான் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக அவங்க டிஃபென்ஸ் மற்றும் ஹோம் போன்ற அந்த முக்கியமான இலாக்காக்களை கேட்கிறாங்க. இந்த ரெண்டு இலாக்காக்களுமே பாஜகவுக்கு மிக முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடியது. இதுல ஏதேனும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க ஷபீர் அகமது? பாஜக இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. நீங்க ஒரு பக்கம் டிடிபிக்கு நல்ல இலாக்காக்களை கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பீகார் ஒதுக்குனாங்கன்னா ஜேடியுக்கு சில இலாக்காக்கள்ல கம்மியான லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இலாக்காக்களை கொடுத்தாங்கன்னா அதுவே ஒரு விதமான பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அந்த பேலன்சிங் ஆக்ட பிஜேபி எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. டிடிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 3 to 4 யூனியன் கேபினெட்ல பர்த் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க யூனியன் கேபினெட்ல அவங்க இருக்கணும். அதுலயும் குறிப்பா அவங்க கேட்கறது அவங்களுக்கு பினான்ஸை கேட்கறாங்க, அப்புறம் டிஃபென்ஸ் கேட்கறாங்க அப்படின்னும் போது ஹோம் மினிஸ்ட்ரி குறிப்பாக அதுவும் ஒன் ஆஃப் த டிமாண்ட்ஸாக இருக்கிறது அப்படின்றது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. ஏன்னா பர்சனல் ஈக்குவேஷன் பிட்வீன் பிஜேபி லீடர் அமித்ஷா அண்ட் சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய ரெண்டு பேருக்குள்ள அந்த அதிருப்தி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. குறிப்பா டிடிபி ஹோம் மினிஸ்டர் கடந்த காலங்கள்ல அவருடைய நடவடிக்கைகள்லாம் டிடிபியை ரொம்ப கோவப்படுத்தி இருக்கு அப்படின்னும் போது அந்த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல ஒன் ஆஃப் த டிமாண்ட்ஸாக வந்திருக்கிறது. ஸோ இத பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை சந்திரபாபு நாயுடு கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆந்திராவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் டிமாண்டாக இருக்கிறது. 2014 ஆட்சியில இருக்கும்போது, கூட்டணியில இருக்கும்போது அந்த டிமாண்டை முன்னிறுத்தி அவங்க பல கோரிக்கைகளை முன் வச்சாங்க. பட் அதெல்லாம் பாஜக செய்யவில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வெளியே வந்தாரு. அப்போ இந்த முறை அந்த டிமாண்டை அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்குமா அப்படின்றதும் பார்க்கணும். இன்னொன்னு, ஜேடியும் பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க. அதுவும் ஒரு மிக முக்கியமான டிமாண்டாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கும் கேபினெட்ல 3 கேபினெட் போஸ்ட் வேணும். அதுல குறிப்பா ரயில்வேஸ் வேணும், அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் வேணும், ஜல் சக்தி வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஜல் சக்தி, ரயில்வேஸ், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பிஜேபியும் அந்த கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த துறைகள்ல அவங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இதை அவர்கள் விட்டு கொடுக்க தயாராவாங்களா? ஏன்னா இந்த ஸ்கீம்ஸை வச்சுதான் அவங்களுடைய ஆதரவு தளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லாபார்த்தி செக்மெண்ட்டை அவங்க உருவாக்கி இருப்பதே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கேட்டகரியை கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்குவது, அதுக்கப்புறமா ஒதுக்க அவங்க முன் வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த விஷயங்கள் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான், ஏக்நாத் சிண்டே, ஜன்சேனாவுடைய பார்ட்டியில இருந்து கூட அவர்களுக்கு கேபினெட்ல வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் என்பது இருக்கிறது. அஜித் பவார் ஃபேக்ஷன்ல இருந்து பிரபுல் பட்டேல்,
போன்றவர்கள்லாம் வந்து உள்ள வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது அப்படின்ற போது முழுக்க இது ஒரு பாஜகவுடைய டாமினேஷன் எந்த அளவுக்கு இந்த கேபினெட்ல இருக்க போகிறது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து அவரால் பெற்று வாங்கிவிட முடியுமா, அல்லது அந்த பார்கெயின் பண்ற அளவுல அவங்க இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. சோ இந்த கூட்டணி மந்திரி சபை எப்படி அமைய போகிறது, இதனுடைய காம்படிஷன் என்னவாக இருக்க போகிறது, யாருக்கு எந்த தொகுதிகள் கிடைக்க போகிறது, அதன் மூலமாக அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஸ்பீக்கருடைய பொசிஷனுக்கும் வந்து டிடிபி அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பார்லிமெண்ட்ல ஏன்னா யூகே அரசாங்கத்தின் போது சோம்நாத் சாட்டர்ஜியை வந்து ஸ்பீக்கரா நியமித்ததற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பார்லிமெண்ட் நடவடிக்கைகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது, அது ஒரு கேட் கீப்பிங் எக்ஸசைஸா அவங்க பார்த்தாங்க. ஸோ என்டிஏலையும் அதே மாதிரியான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய முன் வருவார்களா, பிஜேபி அதற்கெல்லாம் வந்து அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டின். ஸோ இந்த இடத்துலதான் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் தீவிரமடையும். அதுல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருகிறதா அப்படின்றது தான் வந்து இந்தியா அலையன்ஸ் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஷபீர், நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அது ஆந்திராவா இருக்கட்டும் இல்ல பீகாரா இருக்கட்டும், இந்த 2 மாநிலங்களுமே பாஜக அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க. ஆனா 2014 அந்த பினான்சியல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி இனி எந்த மாநிலத்துக்குமே அந்த சிறப்பு அந்தஸ்தானது வழங்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தெலுங்கு தேசம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி அந்த என்டிஏ கூட்டணி வெளிவர காரணமே அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படிங்கிறதா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பார்கெனிங் பவர், அதாவது தெலுங்கு தேசத்தோட பார்கெனிங் பவர் இன்னும் வலுவாவதற்கான வாய்ப்பா இருக்கிறதா பாக்குறீங்களா, இல்ல பீகாருக்கு அவங்க எதை வச்சு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக? உங்களுக்கு அதுதான் சொல்றேன் நான், பாஜக வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தற்போது இருக்கிறது. ஏன்னா 2 லீடர்ஸுமே வந்து அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல பாத்தீங்கன்னா அவங்களால வந்து அவங்க தான் இப்ப கிங் மேக்கர்ஸா இருக்காங்க. நீங்க ஒருத்தர் கிங் மேக்கரா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியும். இப்ப 2 சைடையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பேலன்சிங் ஆக்ட் வந்து பாஜக ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ பீகாருக்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவை வந்து பீகாருக்கு போகுது, ஜேடியூக்கு போகுது அப்படின்னா சவுத் இந்தியாவுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து டிடிபியுடைய லாங் ஸ்டாண்டிங் கோரிக்கை, அது டிடிபியுடைய ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்கிறது, அது டிடிபியுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்த வந்து டிடிபி ஒருபோதும் வந்து விட்டு கொடுக்காது, ஒருபோதும் அந்த விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ பினான்சியல் கமிஷன் யாருக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு அதை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லையே, அதை ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற அந்த கோரிக்கையோட தான் அவங்க போவாங்க. ஏன்னா கடந்த முறையே வந்து உங்களுக்கு என்டிஏ கூட்டணி கட்சியினரை நடத்திய விதம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்குறதுனால்தான் உங்களுக்கு அகாலிதளம், டிடிபி, அப்புறம் வந்து ஜேடியு போன்ற கட்சிகள்லாம் கூட்டணியை விட்டு வெளியே போனாங்க. நீங்க ஃபார்முலாஸை கொண்டு வரும்போது எந்த கூட்டணி கட்சி தலைவர்களிடமும் கன்சல்ட் பண்ணல அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ இந்த வாட்டி வந்து எல்லா ஸ்டெப்லையும் ஒவ்வொரு மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அது கூட்டணி கட்சியுடன் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தற்போது பாஜக. அது மட்டும் இல்லாம அது 2 தரப்பையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. இப்ப நீங்க இந்த 2 மாநிலமும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்கன்னா நாளைக்கு வேற மாநிலங்களும் அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்க ஆரம்பிப்பாங்க. அது பாஜக எப்படி சமாளிக்க போகிறது, அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து வேறு மாநிலங்கள்ல இருந்து எழுகிறது அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ குறிப்பா பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்றது வந்து டிடிபி இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு போர்ட்போலியோ. ஸோ அந்த போர்ட்போலியோவை அவங்க எப்படி கேட்டு பெறுவார்கள், அதை கொடுக்கறதுக்கு மோடி பிஜேபி முன் வருமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நன்றி ஷபீர், எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.